அஸ்ஸலாமு அலைக்கும். துபாயில் இப்படி ஒரு ஸ்பாட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம போகிறோம். இப்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours ட்ராவலு. லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். Can become a fisherman then. I mean, go to the sea. This one I like that I made. That one with the pasta. Send to your mom. Big one, baby. இப்போ நாங்கள் வந்து குட்டியாக பிரேக் எடுக்கிறோம். ஒரு மணி நேரம் ட்ரைவ் போயிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நல்லது நீங்க ஏன் சொல்ற வந்தமா அப்படின்னு போயிடணும். ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டோம். No, if it is late, no, she would have got inside and gone somewhere. and then I'm sitting like that. Good day, I did it. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் ஒரு 6 minutes காமிக்குது மேப்பில். மேடம் நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு உட்காந்துக்கிறாங்க. 1 hour 1 hour 40 minutes. நாங்கள் 2 மணிக்கு கிளம்பணும். இப்போ டைம் வந்து 4:15 ஆகுது. இதுக்கு அப்படியே வந்து பேக் சைடில் தான் இருக்குது நம்ம போக வேண்டிய பிளேஸு. நம்ம இங்கே ஒரு ஃபேமஸ் தோசை இருக்குது. தோசையில் ஒமான் சிப்ஸ்லாம் போட்டு இங்கே அரபிக் ஸ்டைலில் தருவாங்க. அது சாப்பிட்டு ஒமான் சிப்ஸ் and then what you will put? Sauce. only that two Cream cheese and Oman. And in egg? Yeah. Only egg. Egg and Oman chips. No. This egg. This egg and cream cheese, Oman and எது வேணும்? எது ட்ரை பண்ணலாம்? what is the combo? I don't understand. Egg and the cream cheese, Oman chips cream cheese. ஒமான் சிப்ஸ் அண்ட் க்ரீம் சீஸ். Oman chips. இங்கே யூஏஇயில் ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒன்று. நம்ம ஊரில் எப்படி தோசை போடுவோம், அந்த தோசையிலே வந்து ஒமான் சிப்ஸு க்ரீம் சீஸ் போட்டு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து நான்வெஜ் எக்கில் சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா அதே தோசை மாதிரி இருக்கும். எக்கு ப்ளஸ் வந்து க்ரீம் சீஸ். ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் இருக்கும்போது எடுத்து எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சாப்பிடும்போது என்ன ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் சாப்பிட உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருக்கு. இது வந்து யூஏயோட ஒரு ஃபேமஸ் ஸ்வீட். அது பேர் என்ன? இக்காமத். நான் இங்கே வாங்கி போடுறேன், பார்த்துக்கோங்க. பிளேஸ்க்கு வந்துட்டோம். வாட்டர் இல்லைன்றாங்க. நாங்கள் வந்து அந்த பேஜோட ரீல் வந்து நாங்கள் போடுறேன், சும்மா சைடில் போடுறேன், பார்த்தா தெரியும். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு தான் வரலான்னு வந்தோம். பட் இங்கே பார்த்தா அதுக்குள்ளே வாட்டர் ட்ரை ஆகிடுச்சு. நடுவில் ஒரு 2-3 நாள் மழை பெஞ்சுது. மழை பெஞ்சதுனால இல்லையா, தண்ணி இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா இது உள்ளே தான் போகிற மாதிரி இந்த தண்ணிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்விம் பண்ணலாம் போயிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. அதே தான் ரீல்ஸ் பார்த்து ஏமாந்துட்டோம். அட்லீஸ்ட் அந்தளவுக்கு தண்ணி இல்லைனாலும் இந்த ஒரு குட்டி ஃபால்ஸ் பார்த்து கிளிக்ஸில் எடுத்துகிட்டு இங்கே கிளம்பிட்டோம். அண்ட் இந்த ஸ்பாட் வந்து எப்பயுமே எங்களுக்கு எந்த பிளானும் இல்லைன்னா நாங்கள் இங்கே வந்துடுவோம். இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப காமாக இருக்கும். நிறைய வந்து ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க. அதனால நாங்கள் சில்லாக வந்து உட்காந்துட்டு சன்செட்லாம் பார்த்துட்டு ஸ்லோவாக இங்கேருந்து கிளம்புவோம். இங்கே தெரியுதா, இங்கே மேலே ஏறி இப்படி போனால் அங்கே ஒரு செம்மையான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அங்கே போய் பார்க்கலாம். மேலே ஏறிடுவியா? வெரி கேர்ஃபுல், உங்களுக்கு தான் சொல்கிறேன். புல் தடிக்கி மேலே ஏறிடுவியா? நீ ஏறிடுவியா? நான் ஏறுவேன், நோ ப்ராப்ளம்.
நீ இங்க பாரு, ம் அதை வச்சுட்டு ஏறு. வச்சுட்டா. நீங்கள் இந்த சைடு வரும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஏன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்டீப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் அப்படி ஏறி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து வாங்க. பட் ஆனால் நீங்கள் நடந்து போகும்போது ஒர்த்தாக இருக்கும். சரி அஷிமா, கேர்ஃபுல் அஷிமா, ப்ளீஸ். பார்த்து நான் பார்த்து தான் வருவேன். ஏறி போகிற லொக்கேஷன் எப்படின்னு தெரியுதா? இதெல்லாம் கல்லு சறுக்கிடும். நீ இங்கே எப்பா சறுக்குன. ஓ முன்னாடி போ. லொக்கேஷன் உங்களுக்கு வந்து நான் பின் பண்ணுறேன். காரை இங்கே விட்டுட்டு நீங்கள் அப்படியே இந்த ரூட் வழியாக நீங்கள் அப்படியே மேலே ஏறி வந்தீங்கன்னா இன்னும் நம்ம போகணும். நம்ம அப்படியே போயிட்டு உங்களுக்கு மேலே நான் காமிக்கிறேன். இப்போ மேலே ஏறுறது வந்து இந்த மாதிரி தான் கல் கல்லாக இருக்கும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரங்க. நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. இங்கேருந்து இப்படி டைரெக்டாக அப்படியே இறங்கும். ஒன்று காமிக்கவா? தெரியுதா பாருங்க. ஒண்ணுமே தெரியலையே. டர்ட்டில் அதோ தெரியுதா இங்க? கீழே வந்து மேலே வர்றதுக்கு ஒரு 5 minutes. இந்த எட்ஜெலாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. நான் வரணுமா? சில்லுன்னு காத்தடிக்குது. இதுக்கு மேல வீடியோ எடுக்கிற மூடே இல்லை. நாங்கள் கொஞ்சம் சில் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறோம். நாங்கள் சொன்ன ஸ்பாட் வந்து இதுதான். நீங்கள் மேலே ஏறி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வியூ தான் கிடைக்கும். இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது ஹிடன் ஸ்பாட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். Bye. பை.